அட என்னாச்சு இந்துமதி? எனக்கு என்னவோ அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, இங்க யாருமே இல்ல. ராஜகுமாரி, என்னோட சார்பா இந்த பரிசை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். இதை நீங்க ஏத்துக்கணும். யாரு? நான் தூர தேசத்தோட ராஜகுமாரன். ஒரு சூனியக்காரியோட சாபத்தால நான் இப்படி மாறிட்டேன். ஏதாவது ஒரு ராஜகுமாரி, அதாவது நீங்க எனக்கு முத்தம் கொடுத்தா நான் இந்த சாபத்துல இருந்து விடுபட்டுருவேன். அப்புறம் நான் பழையபடி ராஜகுமாரனா மாறிடுவேன். அதெல்லாம் சரிதான், ஆனா அடடா, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. நீ முத்தம் கொடுத்தா என்னோட சாபம் திரும்பி உனக்கு வந்துரும்னு நான் சொல்ல மறந்துட்டேன். இதே ராஜகுமாரி இந்துமதியோட குரல் மாதிரியே கேக்குதே. நான் இங்க இருக்கேன், கொஞ்சம் கீழே பாருங்க. நான் தான் ராஜகுமாரி, என்ன நம்புங்க. எனக்கு உதவி பண்ணுங்க பீம். நாம சீக்கிரம் அந்த ராஜகுமாரனை பிடிக்கணும். அரண்மனையை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் நிச்சயம் போயிருப்பா. நாம முதல்ல அங்க போய் தேடுவோம். ஏன்னா இவ்வளவு நாள் தவளையா மாறி இருந்ததுனால கடை வீதியில கிடைக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடுற ஆசையில தான் அவன் நிச்சயம் அங்க போயிருப்பா. கீழே விழுந்துற போது என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து இதெல்லாம் அடுக்கி வை. நேரமாச்சு, பார்த்து கீழே போட்டு உடைச்சிடாத. மொத்தம் நீங்க 70 ரூபாய் தரணும். 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து உன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ராஜகுமாரா, இங்க பாரு. ராஜகுமாரி இந்துமதி எப்படி பழைய நிலைமைக்கு மாறுறதுன்னு நீ சொல்லு. இந்த ராஜகுமாரனுக்கு முத்தம் கொடுத்ததுனால அந்த சாபம் தீர்ந்து இந்துமதிக்கு வரும்போது இந்துமதி கிட்ட இருந்து அந்த சாபம் ராஜகுமாரன் கிட்ட போக நிச்சயம் வழி இருக்குமே. ஆண்டி, நாங்க இன்னைக்கு எதுவுமே வாங்க வரல, உங்களுக்கு குடுக்க வந்திருக்கோம். குடுக்க வந்திருக்கீங்களா? ஆமாமா, ஆனா அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நெய் தேவை. இந்தாங்க. இத பாத்தீங்களா ஆண்டி? 3 பானை நெய் கிடைச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல பீம். எப்படியாவது இந்த மாயாஜால கோணியை நாம திருடியே ஆகணும். கானியா சஞ்சினி మనం ఎలా దొంగలిస్తాం? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. என் காலு. என்னாச்சு காளியா? இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்த. எனக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு. என் காலு வலிக்குது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பீம்.
ஆனா நான் உனக்கு எதுவுமே செய்யலையே. சரி, நான் அப்ப கிளம்புறேன். நான் இப்ப ஒண்ணு செய்ய போறேன். அதுக்கப்புறம் டோலக்பூர் மக்கள் எல்லாரும் ஏன் ஆட்சிக்கு கீழே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பீமுக்கும் நான் ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன். தலைவா, என் அதிசயத்தை பாத்தீங்களா? இப்ப இவங்க 2 பேருக்கும் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் இவங்க செய்வாங்க. 2 பேரும் கேளுங்க. என் காலை முதல்ல அமுக்குங்க. இவன் ரொம்ப பலவீனமா இருக்கானே. நமக்கு இனிமே அவன் கண்டிப்பா தேவைப்பட மாட்டான். நம்ம 2 பேரும் மட்டும் போதும், எல்லாரும் நமக்கு கட்டுப்படுவாங்க. வா, நாம போகலாம். சீக்கிரம் வா. என்னது 2 காலியாவா? நம்மளோட கோணி எங்க போச்சுன்னு தெரியவே இல்லையே. அட, 2 காலியா இருக்காங்க. அப்படின்னா காளியா தான் அந்த கோணியை திருடினானா? ஆனா இங்க வெறும் 2 காளியா தானே இருக்காங்க. கோணியும் இவங்க கிட்ட இல்ல. அப்படின்னா உண்மையான காளியாவும் அந்த கோணியும் வேற எங்கேயோ இருக்காங்க. பீம், அங்க பாரு காளியா. நீங்க எல்லாரும் காளியா கிட்ட போய் அந்த கோணிய கொண்டு வாங்க. அதுக்குள்ள நான் இவங்கள பாத்துக்கிறேன். எங்க கோணியை திருப்பி கொடு. என்ன விடு. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னு தெரியலையே. அட, இது எப்படி நடந்துச்சு? அது சரி, கோணி மாயமானா போலி காளியாக்களும் மாயமாயிடுவாங்களா? எனக்கு இருந்த தலைவலி கூட போயிடுச்சே. அவங்களோட சேர்ந்து நீயும் மாயமா மறைஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். கதையை முடிக்கலாம். என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? சுட்கி, ஜக்கு, நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லதா இருக்கோம் பீம். ஆனா நம்மளுடைய கேப்டன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல. யாரோ நம்மளுக்கு உதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன வசமா மாட்டினீங்களா? வாங்க, வள்ளலாக்கு போகலாம். சீக்கிரம். பீம், பீம் வா, நம்ம போலாம். என்ன
இந்த கப்பல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு? இவங்களுக்கு கப்பல் பொம்மைய சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இளவரசரே. ரொம்ப ரொம்ப நன்றி சேனாதிபதி. உங்க எல்லாரையும் நான் வள்ளலாவுக்கு வரவேற்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு அதை சொல்லு. இவர் தண்ணியவே நல்லா வளைக்கிறாரு இல்ல? ஆச்சரியமா இருக்கு. எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. நான் தான் சரேன், வள்ளலாவோட இளவரசன். இளவரசனா? நான் தான் பீம்.